ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாங் ஃபார் லிசன் எபிசோட் 6. லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் தான் ராஜாவை கொலை பண்ணதாக சொல்லி பழி போட்டு தண்டனை கொடுக்க வச்சுருப்பாங்க. அதுலேருந்து அக்கி காப்பாற்றிட்டு வந்து ஒரு காட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அப்போ இவங்களோட ஆர்மிலாம் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கும். அதுலேருந்து தப்பிதுக்காண்டி ஒரு ஆறுக்குள்ளே விழுந்திருப்பாங்க. அப்போது அக்கி வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணியிருப்பாங்க. அதோடு முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ சடனாக தள்ளி விட்டுட்டு ரெண்டு பேருமே கரைக்கு வராங்க. இங்கே வந்ததுமே நான் எங்கே இருக்கேன், என்ன நடக்குது அப்படின்னு கேட்காங்க. ஸோ கேட்குறதுலே தெரியுது வந்திருக்குது ஹீரோனே. ஹீரோயினுக்குமே புரியுது அக்கி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கையும் அங்கே ஹீரோ என்னன்னா, நான் என் உடம்புக்குள்ளே வந்தால் நீ என்ன அக்கியை தேடிட்டு இருக்க, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு ஹீரோயின் நம்ம ஓடி வந்துட்டு இருக்கப்போ இதில் விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னேன். இனிமே அவன் என் உடம்புக்குள்ளே வர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையும் அங்கே ஹீரோயின் என்ன, எப்படி ஒரு உடம்புல ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி கேட்க. ரெண்டு பேர்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் ஒரு ஈவில், இது கூட அவனுக்கு தெரியல, நான் அது வேற கேள்விப்பட்டேன், நீ அவனை லவ் பண்ணுறேன்னு வேற சொன்னான் அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோயின் இல்லைன்னு தான் சொல்ல வராங்க. சடனாக சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லைன்ட்டு வாங்க சூரியன் மறையதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போகிறாங்க. அங்கே ஹீரோ வந்து ஃபாஸ்ட்டாக போவாங்க. ஹீரோயினுக்கு காலில் அடிபட்டதுனால மெதுவாக வருவாங்க. ஸோ ஹீரோ என்னன்னா என் முதுகில் ஏறிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை முதுகில் வச்சு தூக்கி போயிட்டு இருப்பாங்க. அப்பவும் போல் ஆல்ரெடி ஹீரோயின் வந்து இப்படி சேஞ்சஸ் நடக்கிறப்போ வந்து ஹீரோட பாடி வந்து குளிர ஆரம்பிச்சிடும். இப்போ தண்ணியில் வேலை நனைஞ்சிருக்காங்க. ஸோ குளிர்னு ஹீரோயின் சொல்கிறாங்க, இப்படி குளிர்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படின்னு சொன்ன உடனே அது சரி, அக்கி எப்பவும் ஹீட்டாக தான் இருப்பான், ஸோ எப்பவும் நீ அக்கியை தொடுற டைம் உனக்கு வாமாக தான் ஃபீல் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் அப்படி தோணலை, என்னை தொடுற டைம்லாம் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அக்கிக்கு, நான் அதை நோட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஹீரோயினும் நோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டதுமே ஹீரோட ஃபேஸில் அப்படியே ஒரு பொன் சிரிப்பு தான். அப்போது நான் டச் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது, என்ன அவன் விரல் கூட உண்மையெல்லாம் படாது அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினுக்கும் புரியுது ஏன் ஹீரோ இப்படி சொல்கிறாங்கன்னு. அப்படிலாம் ஒன்றும் தெரியல, கொஞ்சம் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணானா அப்படி அவனை டச் பண்ணுறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கையும் இந்த சீனை கட் பண்ணி அப்படிங்கிற அக்கியே தான் காட்டுறாங்க. இப்போ அக்கிக்கே புரியலை ஏன் ஹீரோ அங்கே போயிட்டா நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ புலம்பிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் நான் ஹீரோயினை கிஸ் பண்ணுறப்போ ஹீரோயினுக்குமே அது பிடிச்சிருந்துச்சு, அவளுமே பதிலுக்கு கிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். இங்கே அக்கிக்கு ஞாபகம் வருது, ஆல்ரெடி அந்த மந்திரவாதி சொல்லியிருப்பான் நீங்கள் வந்து ஹீரோயின் கூட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கக்கூடாது, அவர்கிட்ட கொஞ்சம் விலகியே இருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதெல்லாம் மீறி ரெண்டு பேர் கிஸ் பண்ணதுனால தான் இவங்க ரெண்டு பேரும் இப்போ மாறிட்டாங்கன்னு அக்கிக்கு புரியுது. ஸோ இந்த சீனை கட் பண்ணி அப்படியே அகைன் இங்கே ஹீரோ காமிச்சா ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கப்போ சடனாக ரொம்ப கோல்டாக இருக்குது. ஸோ தடுமாறி வராங்க. அப்போ வந்து அக்கி கூப்பிட்றான் இங்கே வா வான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ கதை கேட்டும் கேட்காத மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு புரியுது இவனுக்கு வந்து ரொம்ப குளிர்துனோடனே கூட கொஞ்சம் நல்லா ஹக் பண்ணிக்கிட்டாங்க முதுகில் இருந்துக்கிட்டே. இதெல்லாம் அக்கி பார்த்துட்டு அப்படியே வெறுப்படைஞ்சிட்டு இருக்கான், என்ன நடக்குது, நான் ஒரு தடவை அவனை கூப்பிட்டா அவன் வந்துடுவான், இப்போ என்னென்னா வரமாட்டான், இந்த மந்திரம் செஞ்சதுனால என் பவர்லாம் வீக் ஆகிட்டுன்னு சொல்லி கத்திட்டு கிடக்கான். ஸோ அதுவும் தான் உண்மையும் கூட. ஸோ இங்கே ஹீரோயினும் அப்படியே நடந்து ஒரு பக்கமாக ஒரு ஊருக்குள்ளே வராங்க. அங்கேருந்து அரண்மனை ரொம்பவே தூரம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லவும் ஹீரோ திங்க் பண்ணுறாங்க, ஏன் அக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னேன். இல்லை இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் உங்கள் அப்பாவும் கொலை பண்ணது, எங்களை துரத்திட்டு வந்தது, அப்போ தான் நாங்கள் அங்கே மேலே இருந்து ஆறுக்குள்ளே விழுந்தோம் அப்படின்னு சொல்லி உண்மையும் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ஆச்சரியமாக இருக்குது, உங்களுக்கு உண்மை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அக்கி கூப்பிட்டதுமே ஹீரோ பார்க்க போயிருப்பாங்கல்ல அந்த பூஜை பண்ணி அடைச்சிருந்த டைம். ஸோ அப்போமெல்லாம் அக்கி சொல்லியிருப்பான் கொலை பண்ணது யாருன்னு. ஹீரோ பதிலுக்கு இல்லை உனக்கு பொய் சொல்லுதேன்னு சொல்லிட்டு கையில் இருந்த வால் எடுத்து வெட்ட போயிருப்பாங்க. அந்த இடத்துல அக்கி உண்மை சொல்லிப்பான், உன் அண்ணன் தான் இதுக்கெல்லாம் காரணம், உங்கள் அப்பாவை கொண்டதும் அவன் தான், அது மட்டும் இல்லாமல் அவன் உங்கள் அப்பாவுக்கு பிறந்த பையனே கிடையாது, உனக்கு அண்ணனுமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்கும், எல்லாம் உண்மையாக சொன்னேன் அதானே பார்த்தேன், உனக்கு என்ன தெரியவது, அவனுக்கு சீக்கிரட்டாக ஆர்மி இருக்கா அதாட்டும் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி தான் இங்கே அக்கி வந்திருக்காங்க, ஹீரோ அங்கே இருந்திருக்காங்கன்னு இந்த இடத்துல தெரியும். இப்போது இவங்க பற்றி தெரிஞ்சனால தான் ஒன்றை காப்பாற்ற சொல்லி நான் அக்கி அனுப்பினேன் அப்படின்னு சொல்லவும், ஆனால் என்கிட்ட அக்கி அப்படி சொல்லலையே, உங்களை சமாதானப்படுத்தி வந்ததாலாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். அவன் சொல்கிறதெல்லாம் போய் ஃபஸ்ட்டு அக்கிக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறத நீ ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லி. அது எப்படி முடியும், அவங்க ஒரு பட்டத்தில் அவரோட உடம்புல இருக்கிறப்போ நான் மரியாதை கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். ஹீரோக்கு இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. சடனாக அந்த பேச்சு அப்படியே மாற்றிட்டு ஐயோ எனக்கு குளிருது அப்படின்னு சொன்னேன், உங்கள் ட்ரெஸ் ஆல்ரெடி காஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன், நீங்கள் இந்த ஊர் வெளியோடு இப்படியே போனீங்கன்னா அரண்மனை வந்துடும் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. நீ எங்கே போகிறேன்னு சொன்னோன்னே நீங்கள் தானே சொன்னீங்க இந்த மேட்ருலேருந்து வெளியே வந்துரு, உனக்கு எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது அப்படி இப்படின்னு. ஸோ அதான் நான் இங்கேருந்து கிளம்புறேன், நான் போக வேண்டாமா என்ன அப்படின்னு சொன்னோடனே உன் மேலே எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்க தான் செய்யுது, ஸோ உனக்கு நான் பர்மிஷன்லாம் தர மாட்டேன், நீ என் பக்கம் என் கூடயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பற்றி சொல்லிடுவாங்க. ஹீரோயினும் வேறு வழியில் கூட போய் தான் வேணும். ஆனால் ஹீரோ ஏன் இதை சொன்னாங்கன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த சீனை கட் பண்ணி அப்படியே இங்கே இவங்க தான் கட்டுறாங்க. இவங்களோட சொல்றது ஒருத்தன் வந்து சொல்கிறான், இப்போ வந்து அந்த ஹீரோவோட காங்பெயினும் கூட ஒரு ஆளும் சேர்ந்துக்கிட்டு ஆறில் விழுந்துட்டாங்க, நாங்கள் தேடி பார்த்தோம் கிடைக்கலன்னு. உடனே கூட விழுந்த ஆள் யார், பட்டத்தில் இளவரசரான்னு சொல்லி கேட்கான். இல்லை அவங்க ஹீரோ கிடையாது வேறு ஒருத்தர், அந்த ஆள் இந்த மாஸ்க்கை போட்டுருந்தான்னு சொல்லி மாஸ்க்கை காமிக்கான். ஸோ இப்போ இவங்களுக்குன்னு தெரில கூட காப்பாற்றினது யாருன்னு சொல்லிட்டு. ஸோ சுற்றி இருக்கிற மலை காடில் போய் தேடுங்க, அவங்க ரெண்டு பேத்தையும் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கான். ஸோ இதை கட் பண்ணி அப்படியே இங்கே சீஜோனை தான் காட்டுறாங்க. சீஜோன் இப்போ ஃபைட் பண்ணதுனால கொஞ்சம் அடிபட்டுருக்கு. ஸோ மருந்து போட்டுட்டு இருக்கிறப்போ ஈனஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் தெரியும் என்னென்னா ஃபஸ்ட்டே அக்கி வந்திருக்கிறது வந்து ஈனச்சுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து பட்டத்தில் சரி ஈனச்சை அடிக்க போகிறப்போ கரெக்டாக அந்த டைமில் வந்து அக்கி வந்து கையை
பிடிச்சிருப்பாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாமல் உன் அழகான கை இந்த வேலைலாம் பார்க்கலாமான்னு ஒரு டைலாக் வேறு பேசியிருப்பாங்க. ஸோ இதுலேயே தெரிஞ்சிருக்கும் ஈனச்சுக்கு வந்திருக்குது அக்கி தான் சொல்லிட்டு. ஸோ அக்கி அதனால தான் ஃபாலோ பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு சீஜோனை அனுப்பி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக மந்திரவாதியை பற்றியும் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த மந்திரவாதி என்ன இப்படி தான் பண்ணானு பூஜை ஒழுங்காகவே பண்ணலான்னு நினைக்கிறேன் பேசையும் கரெக்டாக அந்த இடத்துல பொண்ணோட கெட்டப்பில் வந்து மந்திரவாதி நிற்கான். அதுவும் சீஜனை பார்த்து கொஞ்சம் வலிகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவன் ஷேட் வேறு போல. ஸோ இப்போவும் போய் தனியாக பூஜை பண்ணுறோன்னு போய் நிற்கான். என்ன பூஜைனா அகெயின் அதே பூஜையை பண்ணி அக்கியை அடைக்கணும்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த இடத்துல நீ போன தடவை நல்லாவே பண்ணலான்னு நினைக்கிறேன், எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். என் பூஜைலாம் கரெக்டாக தான் இருந்துச்சு, அடித்து சொல்லுவேன். பட்டத்தில் வருஷம் தான் அக்கியை வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன். வெளியே கொண்டு வர்றதுக்கு அவருக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி ஈனன்னு சொல்லவும், யாரு கண்டா வேறு எதுவும் மேட்டர்னாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கெட்டப்பில் மாதிரி சீஜன்ட்ட கொஞ்சம் வலிகிற மாதிரி இருக்குது. சீஜன் இதில் வந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நான் வெளியே போய் நிற்கேன்னு சொல்லி வெளியே போய் நிற்கான். ஸோ இவங்க 2 பேரும் உள்ள பூஜையை ஆரம்பிக்காங்க. ஆனால் வெளியே இங்கே நடக்கிறது யாரோ கவனிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே இவங்க பூஜையை ஆரம்பித்து முடிச்சு பார்த்தா அவங்க செஞ்ச பூஜை பழிக்கலை போல். ஸோ ஈனச்சுக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது. இதை கட் பண்ணி அப்படியே இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஸோ ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும், அப்படியே இருக்க முடியாது. ஸோ ஒரு வீடு முன்னாடி துணி கிடக்கு காயப்பட்டது. ஸோ அதை எடுக்கலான்னு ஹீரோயின் போகிறாங்க. ஆனால் ஹீரோ விட மாட்டாப்ல. ஸோ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னே, வேறு வழி இல்லை, நம்ம எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. மறுபடியும் இழுத்துட்டு நான் திருடனாக இஷ்டம் இல்லை, நீங்கள் எடுக்கலான்னு விடுங்க, நான் எடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ போவாங்க. ஸோ இப்போ ஹீரோ இழுத்து வச்சுட்டு வேணும்னா இந்த ரிங்கை கூட இதை வச்சு நம்ம ட்ரெஸ் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ரிங்கை கொடுத்துட்டு பதிலுக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்து போட்டுட்டு வராங்க. ஸோ இப்போ என்னென்னா இவங்க 2 பேருக்கு பசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு வேறு வழியில் பக்கத்துலேயே ஒரு அம்மா நல்லா சுட சுட சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை எட்டி பார்த்துட்டு இருக்கிறப்போ ஹீரோட்ட கேட்டாங்க, உங்கள்கிட்ட வேறு எதுவும் ரிங்கு இருக்கா, அந்த ஒரு ரிங் தான் இருந்துச்சா என்ன அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவே ஆமாம் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வேறு வழி இல்லாமல் அந்த அம்மாட்ட போய் நாங்கள் 2 பேரும் ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் வயிற்றில் மட்டும் கையை வச்சு காட்டுறாங்க. ஸோ அடுத்ததாகவே சாப்பாடு கொடுக்காங்க, என்னென்னு தெரியல. ஸோ 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ கரெக்டாக அந்த டைம் அந்த அம்மா வந்துட்டு பார்க்கறதுக்கு நல்ல பையன் மாதிரி தான் இருக்கேன், ஆனால் பொண்டாட்டியும் பிள்ளையும் இப்படி பட்டினி போடுறியே, இது நல்லா இருக்கா, ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு நாளைக்கு விடிஞ்சதுமே நல்லா ஒரு வேலையை தேடிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த அம்மா போனதுக்கப்புறம் நீ என்ன சொல்லி வச்சுருக்க, பொய் சொல்லி வச்சுருக்கியா, உன்னையும் பிள்ளையும் பட்டினி போட்டிருக்கான்னு இப்படி பொய் சொல்லி வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி இவன் கத்தையும் போன அம்மா ரிட்டர்ன் வந்துட்டு, இங்கே பாரு இப்படிலாம் கத்துற வேலை வச்சுக்கூடாது, அந்த சாப்பாடை தான் எப்பவும் பாரு இப்படி தான் பொண்ணுங்க முன்னாடி கத்திட்டு இருக்கீங்கன்னு இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஹீரோ வந்து சாப்பாடு வாங்கி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த அம்மா என்னென்னா நம்ம நாட்டோட ராஜா இறந்துட்டாரு, ஸோ இப்போ இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லியும், பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஆள் என்னென்னா ராஜா இருந்தானே அவரோட பையன் தான் வந்துடுவானே, அவர் பையனும் அவனே மாதிரி தான் இருக்கா போகிறான், ஸோ மறுபடியும் நம்ம அதே பாடு தான் படணும் அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் இல்லை, ராஜா எப்படி சம்மந்தமே இல்லாமல் இறந்து போனாலும் அவரோட பையனும் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியும் இங்கே ஹீரோக்கு தான் கஷ்டமாக இருக்குது. இதை ஹீரோயின்மே நோட் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன இவங்க பற்றியும் பேசுகிறாங்க, இவங்க தான் ராஜா ஆகணும், அவங்க ராஜா ஆகுனா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு வேறு பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கு டவுட்டாக இருக்குது, இவங்க பற்றி எப்படி தெரியணுன்னே, ஆமாம் அவங்க தான் இங்கே கஷ்டப்படுற மக்களுக்கு சாப்பாடு மருந்து செலவுன்னு எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வேறு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவோட 2வது பையனுமே இவங்க கூட தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் அந்த ஆர்மிலன்னு வேறு இந்த இடத்துல தெரியும். இப்போ இந்த அம்மா பேசிட்டு இருக்காங்க. சரியாக அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலி மாதிரி வந்துடும். ஸோ அவங்களுக்கு வந்து அர்ஜுன் ஆகாமல் அந்த வலி வருது. ஹீரோயினா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்காங்க. அப்போ போல் சொல்கிறாங்க, என்னோட ஹஸ்பண்டும் சரி பையனும் சரி அந்த ராஜாக்குகளில் வேலை பார்க்க தான் போனாங்க, அவங்க 2 பேர் உயிரும் போயிடுச்சு, இப்போ என்னோட 2வது பையனும் போயிருக்காங்க, இது எனக்கு அதை நினச்சா கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். ஹீரோயினும் மூலிகையை கொடுக்காங்க, இதை நாளைக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ நாங்கள் கிளம்புறோம், ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் போகிறாங்க. ஆனால் அந்த அம்மா போகிறாங்க. எப்படி அந்த பொண்ணு வந்து இப்போ தான் குழந்தைய வச்சுட்டு இருக்கா வயிற்றுல, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த நைட் டைம் போல் எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை திட்டுறாங்க. நான் என் பையன் ரூமில் போய் தூங்கிக்கிட்டு தான், நீங்கள் இங்கே தூங்குங்கன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஹீரோவை சமாதானப்படுத்தி அவங்கள அந்த ரூமில் வச்சுட்டு போகிறாங்க. ஹீரோ வந்து ரொம்ப சேடாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பேசுனதை நினச்சிட்டு ஹீரோயின் அதை கவனிச்சுட்டு நீங்கள் அவங்க சொன்னதெல்லாம் நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆறுதல் படுத்துவாங்க. பதிலுக்கு ஹீரோ என்னன்னா இப்படிலாம் நடக்குன்னா உனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹீரோயினை திட்டி விட்டுருவாங்க. ஹீரோயின் சைலண்ட் ஆனதுக்கப்புறம் ஹீரோக்கு புரியுது கொஞ்சம் ஓவராக பேசிட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் வந்து அதில் இருக்கிற மூலிகையிலேருந்து இலை எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஹீரோ அப்படியே சைலண்டாக பக்கத்தில் போய் இலை எடுப்பாங்க, கொஞ்சம் ஹீரோயினை சமாதானப்படுத்தலான்னு சொல்லி. ஆனால் ஹீரோயின் உடனே புரிஞ்சுக்கிடுவாங்க, எனக்கு தெரியாது இவங்களுக்கு இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குன்னு சொல்லி ஹீரோ சொல்லவும் அங்கே ஹீரோயின் சொல்லுவாங்க, ஆல்ரெடி ஹீரோயினுக்கு மேட்ரு என்னன்னு தெரிஞ்சுட்டு போல் ஃபஸ்ட் எபிசோடில் வந்து ஒரு நோபல் மேன் அப்படி இருக்கிற ஆட்கள்கிட்டலாம் அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள்ட்ட இருக்கிற அரிசி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு கொடுப்பாங்க அந்த அசசியன் குரூப்பு ஹீரோயினோட டீம்லாம். ஆனால் வந்து இவங்க என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா தான் கொடுத்ததா சொல்லி ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணி வச்சுருக்கான் அந்த மக்கள்கிட்ட. அதனால தான் அவனுக்கு அவ்வளோ ஆதரவும் இருக்கும் கூட. அது மட்டும் இல்லாமல் எங்களோட அசசியன் குரூப்புக்கு ஸ்பான்சரே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்டையும் அந்த மேட்டரை சொல்லிடுவா ஹீரோயின். ஸோ இதை கட் பண்ணி அப்படிங்கிற மக்களை தான் கட்டுருவாங்க. ஆக்சுவலி
ஆக்சுவலாக இவங்களோட ஆட்கள்லாம் என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னா மக்களெல்லாம் தூண்டி விடுறாங்க, இப்படி அவங்க தான் ராஜாவாகணும், மற்ற யாரும் ராஜா ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்றால மக்களுமே ஆமாம் இவங்க தான் ராஜாவாகணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் ஹீரோவும் ரொம்ப தரக்குறவாக பேசுவாங்க, அவன் ஒரு அறகுறை பைத்தியம் அப்படின்னு சொல்லி ஹீரோ பற்றி ரொம்பவே இழிவாக பேசுவாங்க. அதே இடத்துல தான் மாஸ்டர் கூட இருந்த இன்னொருத்தரும் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே தெரியும் இவங்களோட வேலை தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரையும் இவங்க தான் கட்டுறாங்க. இவங்களோட அடுத்த பிளான் என்ன, இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே லெட்டர் எழுதிட்டு இருக்கான், இப்படி மக்கள் எல்லாரும் ராஜா இல்லாமல் போராட்டம் பண்ணுறதாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பட்டத்தில் வருஷனா அவனோட காம்பெயின் கூட ஊரை சுற்றிட்டு இருக்கதாகவும், அரண்மனையில் இல்லாமல் இருக்காரு, இதை பற்றியும் கவலைப்படாமல், ஸோ அஷ்டோக்கு ஒரு நல்ல மன்னன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதிட்டு இருக்கான். சேம் டைம் யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் குரல் கொடுக்கையும் அந்த இடத்துக்கு கரெக்டாக மாஸ்டர் வராங்க. மாஸ்டர் வந்ததுமே நீ இப்படி அசாசின் குரூப்புக்கு ஸ்பான்சராக இருந்தது காரணமே நீ வந்து ராஜா ஆகணும் பிளான் போட்டு தான் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வாழை நிட்டுறாரு. நான் ஹீரோயினை காப்பாற்ற ட்ரை பண்ணால் நீ என்னை பார்த்து வாழை நிட்டுற அப்படின்னு உடனே போய் சொல்லாத, ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்ணதே நீ தான் அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு புரிஞ்சுது நீ போய் சொல்லி பிரோஜனம் இல்லைன்னு. ஆமாம் ஹீரோயின் என்னென்னா ஹீரோ பின்னாடி சுற்றிக்கிட்டு நம்மளுக்கு துரோகம் பண்ணுறா அப்படின்னு சொல்லியும் அங்கே மாஸ்டர் அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. உடனே இவனுக்கு புரியுது நம்ம பேசி பிரோஜனம்னு சொல்லிட்டு மாஸ்டர் கையில் இருக்கிற வாள் அப்படிங்கிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கான். வெளியே இருக்கிற ஆட்கள்லாம் உள்ளே வர ட்ரை பண்ணாங்க, யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாஸ்டர் கிட்ட ஃபைட் பண்ணுறான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வாள் கைக்கு போயிடுது, கைக்கு வச்சுக்கிட்டே உனக்கு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் தரேன், நீ ஆளாயிரு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கொடுக்கான். பதிலுக்கு மாஸ்டர் நான் உனக்கு ஒரு லாஸ்ட்டாக சான்ஸ் தரேன், உன் ஆசையெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே கேட்குற மாதிரி இல்லை. இப்போ இவங்க என்னென்னா வாழை தூரப்பட்டு நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், உனக்கு லாஸ்ட் ஒரு டைம் தரேன், இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் அனுப்பி வச்சுருதான். இதை கட் பண்ணி அப்படிங்க ஹீரோ தான் கட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க, ஹீரோவால் தூங்க முடியல. ரீசன் என்ன, இப்போ தூங்கிட்டானா அக்கி வந்துடுவாங்க. ஸோ அப்படியே தூங்காமல் இருக்கிறோம் ஆப்போசிட்டில் தான் ஹீரோயின் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ அவங்க தலை அப்படியே சாயும், ஹீரோ பக்கத்தில் போய் உட்காருவாங்க. ஸோ அந்த தலை செய்கிறது ஹீரோவோட ஷோல்டரில் அப்படியே விழும். ஸோ அப்போ என்னென்னா ஹீரோட ஃபேஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல் வரும். ஸோ அப்படியே பக்கத்துலேயே இருப்பாங்க, ஹீரோயினோட தலை அப்படியே ஹீரோவோட ஷோல்டரில் தான் வரும். ஸோ ஹீரோ ஆனால் தூங்கவே மாட்டாங்க, ஓரளவுக்கு விடிஞ்சதுமே ஹீரோயின் வந்து எந்திப்பாங்க, எந்திரிச்சு அப்படியே ஹீரோவோட ஃபேஸை தான் பார்ப்பாங்க. ஹீரோ திரும்பியும் ஹீரோயின் அப்படியே படுக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோ நோட் பண்ணிட்டாங்க இவன் எந்திரிச்சிட்டான்னு சொல்லிட்டு. நான் பார்த்துட்டேன் எந்தி என்னோட ஷோல்டர் வலிக்குன்னு சொல்லி ஹீரோயினை எந்திரிச்சிருவாங்க. நீங்கள் இது நைட் ஃபுல்லாக தூங்கலையா, என்ன அக்கி வந்துடுவான்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கவும், ஏன் உனக்கு கவலையாக இருக்கா அக்கி வராதது அப்படின்னு சொல்கிறாங்க. லேட் ஆகிட்டு நம்ம கிளம்புவோன்னு வேறு ஹீரோயின் பேச்சை மாற்றிடுவாங்க. இப்போ ஹீரோ என்னென்னா நீங்கள் இருந்து போகணுன்னா போகலாம், என் கூட அரண்மனைக்கு வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு காங்பேனா ஸோ நீ போகலாம் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்பியும் ஹீரோவோட ஷோல்டரில் அடிபட்டிருக்கும் போல். ஸோ வலிக்கணும் மாதிரி கொஞ்சம் சவுண்ட் விட்டோடனே ஹீரோயின் போய் பார்ப்பாங்க, கொஞ்சம் பெரிய காயமாக இருக்கும். ஹீரோ என்னென்னா அக்கியை போட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க, என் உடம்பை என்ன தான் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அக்கி கூட இருக்கிறப்ப தான் அந்த உடம்புல அடிபட்டிருக்கும். ஸோ ஹீரோயின் கொஞ்சம் அந்த ஷர்ட்டை விலைக்கு மறந்து போட்டுட்ருவாங்க. ஸோ வெளியே வராங்க 2 பேருமே தனித்தனியாக போகிறதுக்கு. அப்போது ஹீரோயின் வந்து ஹீரோட்ட கேட்பாங்க, என்னோட மெமரிஸ்லாம் திரும்ப வந்ததுக்கப்புறம் நான் ஏன் அமைதியாக இருந்தேன்னு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஹீரோயின் வந்து என்னோட மெமரிஸ்லாம் திரும்ப வந்துட்டு நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க ஹீரோட்ட. பதிலுக்கு ஹீரோ கேட்டிருப்பாங்க, எல்லாம் திரும்ப வந்துட்டுனா எதுக்கு அமைதியாக இருந்தேன், ராஜாவை கொல்லதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல ஆமான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ அதுக்கு பதிவே சொல்லுவாங்க, எனக்கு பயமாக இருந்துச்சு, நான் செஞ்சது நான் எதனால் இதெல்லாம் செஞ்சேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தேன், ஸோ அதனால் எனக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீரோவுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோயின் என்னென்னா அக்கி வந்தானா அக்கிட்ட சொல்லிடுங்க எனக்கு செஞ்ச எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பதிலுக்கு ஹீரோ என்னென்னா எனக்கு தெரியாதுன்னு அதை சொல்ல முடியுமானே, ஏன்னா நான் என் அக்கி திரும்ப வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்துல இருந்து பிரியிறாங்க. ஹீரோவும் போயிருந்தாங்க. ஹீரோயின் ரொம்பவே ஏக்கத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சீனை கட் பண்ணி அப்படியே இங்கே அரண்மனையை தான் காட்டுறாங்க. ராஜா உட்கார வேண்டிய இடத்துல இவங்க உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்க்குற பட்டத்தில் ஒரு சிறுக்கு கதகதைன்னு எரியுது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வேணும்னா அவங்க அப்பா ஹெட் மினிஸ்டர் இங்கே கூப்பிடலன்னு வேற சொல்கிறான். அங்கே இருக்கிற இன்னொரு மினிஸ்டர் என்னென்னா பட்டத்தில் ஒரு அவங்களோட காங்பெயின் ஹீரோயின் கூட ஏதோ ஹனிமூன் போகிறதா கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வதந்தி பரவி இருக்கு. இல்லை அவங்க அப்பா இறந்து சோகத்தில் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் சேடாக இருக்காங்க, ஸோ அதனால தான் வெளியே இப்படி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் இன்னொரு பக்கம் இருக்கிற மினிஸ்டர்ஸ் சொல்லியும் ஹீரோயின் என்னமோ யோன் ஃபேமிலியில் உள்ள பொண்ணா, ஸோ அதனால தான் இப்படிலாம் நடக்குன்னு அவங்க ஒன்று ஒன்றா பேசுகிறாங்க. சடனாக இங்கே இவங்க என்னென்னா பக்கத்தில் வந்துக்கிட்டே கொஞ்சம் இங்கேருந்து வெளியே போகிறீங்களா, நாங்கள் இங்கே நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு வேறு திமிராக பதில் சொன்னான். அதெல்லாம் முடியாது, ராஜாவுக்கு அடுத்ததாக ஹீரோ அவங்க வாரிசு இருக்காங்க, பட்டத்தில் இருக்காங்க, அவங்க தான் அடுத்த ராஜா, நீ எப்படி அதை மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கரெக்டாக ரூல்ஸாக பேசையும் அவன் என்னென்னா அதை பற்றி இப்போ இங்கே பேசுகிறதுக்கு டைம் இல்லை, அதுக்கு மேலே இங்கே நிறைய வேலை இருக்குது எங்களுக்கு, இங்கேருந்து கொஞ்சம் போகிறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே அவளை அனுப்பியிருக்கான். கிட்டத்தட்ட இவன் தான் அடுத்த ராஜாங்கிற மாதிரியே எல்லாருமே டிசைட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சீனை கட் பண்ணி அப்படியே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ தான் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க போல். ஸோ அப்போ கிளம்பிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த அம்மாவோட பையன் வரான் அடிப்பட்ட காயத்தோட. ஸோ அந்த போராட்டத்தில் இவனும் இருந்திருப்பான் போல். ஸோ ஹீரோயினை தான் அந்த காயத்துக்கு மருந்து போட சொல்கிறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்துட்டு அந்த ட்ராகன் டேக் இருக்குது. ஸோ ஹீரோயின் பார்த்ததுமே நீனும் இவங்கோட தான் இருக்கேன்னு, ஆமாம் இதுதான் இப்போ தான் எனக்கு
கிடச்சிருக்கு. இது இருக்கிறவங்க அரசாங்க படையில் இருக்கிறதா அர்த்தம். இனி இவங்க தான் மன்னராக போகிறாருன்னு சொல்லலாம். அது எப்படி பட்டத்தில் இருக்குச்சுல, அவர் எப்படி மன்னராகணுன்னே அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் தான் மன்னராகவன் வேறு சொல்லலாம். ஸோ ஹீரோயினுக்கு புரியுது ஏதோ தப்பாக நடக்குது, இவங்க அடுத்த மன்னர் வேறு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோக்கு ரொம்பவே டயர்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது அந்த வழியில் 2 பேர் குதிரையில் வராங்க. அதில் ஒருத்தர் நாங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த குதிரையில் ஏற்றுறாங்க. என்ன சொல்லி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, அடுத்த ராஜாவா அந்த பட்டத்து இளவரசரை ஆக விடக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் அதில் இருக்கிறது அவரோட பொண்ணு தான். ஸோ அந்த பொண்ணு கீழே இறக்கிட்டு வரவும் அவள் ஃபேஸ் அப்படியே ஃபுல்லாக துணியை வச்சு கவர் பண்ணியிருக்கா. ஆனால் சைடு கன்னத்தில் மட்டும் ஒரு காயமாக இருக்குது. ஹீரோ அதே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாரு, அது வேற ஒன்றும் கிடையாது, இந்த நாட்டோட ராஜா இருந்தார்லாம், ஸோ அவரோட நடனம் ஆடுறதுக்கு டீமுக்கு வச்சுருந்து இந்த பொண்ணை கூப்பிட்டுருந்தாங்க. இவ அது பிடிக்காமல் தப்பிச்சு ஓடி வந்தா. ஸோ அப்படி தப்பிச்சு ஓடி வந்த பொண்ணுங்க கன்னத்துலலாம் இப்படி தான் சூடு வச்சுருப்பாங்க. அரண்மனை பக்கத்தில் இருக்கிற நிறைய பொண்ணுங்க கன்னத்தில் இதே மாதிரி தான் சூடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோ இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க, நம்ம அப்பா இந்த அளவுக்கு இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போவுமே ஒரு வேளைக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த தலைநகர் பக்கம் வந்துட்டாங்க, அரண்மனை பக்கத்தில். அங்கே உள்ள நுழையுமே அங்கே இருக்கிற நிறைய பொண்ணுங்க கன்னத்தில் அதே மாதிரி காயம் இருக்குது. ஹீரோ அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே தான் மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. சடனாக காவலர்கள் எல்லாருமே அங்குள்ள மக்களை அடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா அந்த போராட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ அதையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணை அடிக்க போகிறப்போ ஹீரோ தான் காப்பாற்றி இன்னொரு பக்கம் வழி விட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றி விட்டதுக்கப்புறம் தனியாக நின்று ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து வால் வச்சு ஒவ்வொருத்தவங்களும் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பார்க்கறதுல அப்படியே சின்ன வயசில் ஹீரோயினோட ஃபேமிலி பண்ணது தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அப்படியே ஒரு பயத்துலையும் கவலையும் நின்றுட்டு இருக்கப்போ சடனாக ஒருத்தன் கத்தி எடுத்து குத்த வரான். அங்கே அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட என்ட்ரி வருது. ஸோ ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோவை காப்பாற்றுறதுக்காண்டி வந்துட்டாங்க. இந்த இடத்துல காப்பாற்றிட்டு இருக்கையும் இவங்களை சுற்றி ஒரு 4-5 பேர் வந்துருந்தாங்க. அந்த இடத்துல இப்போ மாஸ்டர் வேறு வந்திருந்தாங்க ஹீரோயினை காப்பாற்றுதாங்க. ஸோ இப்போ மாஸ்டருக்கு தெரிஞ்சுட்டு இதெல்லாம் இவங்களோட வேலை. அது மட்டும் இல்லாமல் போராட்டத்தில் பிடிச்சிட்டு போன எல்லாத்தையுமே தூக்கில் இட சொல்லியிருக்கான் அப்படின்னு வேறு சொன்னாங்க. ஹீரோவுக்கும் தெரிய வருது இது இவங்க தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவால் முடியல, நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து போங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டோன்னு மாஸ்டர் அனுப்பி வைக்காங்க. இவங்க 2 பேரும் தனியாக ஒரு அறைக்குள்ளே வந்துட்டு என்னை பற்றி கவலைப்பட்டதுனால தான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியான்னு கேட்பாங்க. ஆனால் ஹீரோயின் இல்லை, நம்ம இப்போ அரண்மனைக்கு போயாகணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ இல்லைனாலும் வர முடியாது, அங்கே பார்த்தியா எல்லாம் சொல்கிற மாதிரி நான் ஒரு பைத்தியக்காரன் அரகுறை தான், என்னால் எதுவுமே பண்ண முடியாது அவரோட பையனாக இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லவும், இப்போ அதெல்லாம் இப்போ முக்கியம் கிடையாது, இப்போ நீங்கள் கண்டிப்பாக போகணும், நீங்கள் இப்படியே இருந்துக்கிறீங்கன்னா இவங்க உங்களை சும்மா விட மாட்டான், மக்கள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு தான் இருக்க போகிறீங்களான்னு. நான் செத்து போனாலும் பரவாயில்ல, யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, நான் இப்படியே இருந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி இருக்கிறதா இருந்தால் இதுக்கு அக்கியே வரட்டும், அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாங்க, உங்களால் எதுவும் முடியலன்னா அப்படின்னு சொன்னேன். அக்கின்னு எப்பவும் அக்கியை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கேன், என்னோட காம்பெயினாக இருந்துக்கிட்டு. ஆமாம், இன்னத்துக்கு அவங்க இருந்தால் அவங்க உங்களை மாதிரி இப்படி சும்மா இருக்க மாட்டாங்க, உங்களை மாதிரி வீக்கும் கிடையாது அக்கி, இங்கேருந்து இப்படி நடக்கிற பிரச்சனை வந்து தப்பிச்சு போகவும் மாட்டான் அப்படின்னு சொல்லியும் இங்கே ஹீரோ திங்க் பண்ணுறாங்க. நாங்கள் அப்பாவும் அப்படி தான் பேசியிருப்பாங்க, இப்போ எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்கன்னொன்னே ஹீரோயின் இப்போ சடனாக கையில் ஒரு வால் எடுத்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. எங்கே போகிறேன்னு கேட்டால், நான் இனி யூங் செஞ்சுட்டு இருக்கதை பொறுத்திருந்து பார்க்க முடியாது, அவன் யார் என்னென்னு மக்களுக்கு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி, நீ இப்படி செய்கிறதுனால உனக்கும் எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னொன்னே, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நானும் உங்களே மாதிரி தான், எனக்குன்னு வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவத்தில் கிளம்புறாங்க. ஹீரோ சடனாக கோவத்தில் ஹீரோயினை பிடிச்சி கூடாது, நீங்கள் வந்து போகக்கூடாது, உன்னை நான் இப்படியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த சீனை கட் பண்ணி இங்கே அரண்மனையை தான் காட்டுறாங்க. இப்போ என்னென்னா முடிசீட்டு விழா இருக்குது, எல்லா ப்ரிப்பரேஷனும் நடந்துகிட்ருக்கு. இதை பட்டத்தில் ஒரு சரி பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இவங்க பக்கம் தான் போகிறாங்க. அங்கே இவங்க என்ன அதுக்கு ஏற்றால ட்ரெஸ்லாம் போட்டுருக்கான். பக்கத்தில் அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பி, பையன் வந்து இப்படி ராஜாவாக போகிறான்னு கேட்காங்க. உண்மையிலே நீ தான் அடுத்த ராஜாவை போறியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு கொஞ்சம் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கேன். ஆமாம், உங்கள் பையன் நான் தான் ராஜாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ என்னன்னா அவன் எங்கே போனானோடனே அவனுக்கு கிங் ஆகிறதுலலாம் இஷ்டம் கிடையாது. ஸோ அவன் ஹீரோயின் அந்த காம்பெயின் கூட அப்படியே வெளியே போயிட்டான், இனிமேல் வரவும் மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். ஐயோ பாவம், ஆனால் பட்டத்தில் அரிசி தான் ஒரு விதவையாக இருந்து அவன் உயிரை இங்கே அரண்மனையில் விட போகிறா அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அங்கே பட்டத்தில் அரிசி வந்தாச்சு. ஸோ இவங்க பார்த்ததே என்ன இங்கே வந்திருக்கீங்கன்னே அவள் சொல்கிறா. ஃபஸ்ட்டு என்னமோ என்ன நடக்குது என்ன பார்த்துக்கணும் பொறுப்பை எடுத்துக்கிட்டு தான் நினச்சேன், இப்போ என்ன ராஜாவாக போய் நிற்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த நாட்டுக்கு ராஜா தேவை தானே, ஸோ அதுதான் நடக்க போதே வேறு அவன் திமிரா பதில் சொல்லையும். இப்போ பட்டத்தில் வரிசை என்னென்னா இவங்களோட அம்மா பார்த்துட்டு நீங்கள் ஊசி மருத்துவம் அக்குபஞ்சரில் எடுத்துக்கிடுவீங்க தானே அப்படின்னு சொன்னேன். ஆமாம் எடுத்துக்கிடுவேன், அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லியும் இப்போ பட்டத்தில் வரிசை ஒரு ஊசி எடுத்து காட்டுறா. ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ண போகிறான்னா ராஜா காலத்தில் குத்தி ராஜாவை கொன்ன ஊசியும் அதே மாதிரி தான் இருக்குது, அதே மாதிரி இவங்க அம்மா யூஸ் பண்ணுற ஊசியும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ கொலைப்பள்ளியை கொண்டு போய் அப்படியே இவங்க அம்மா மேலே போடுறா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட ஊசி வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, அது மருத்துவர்லாம் பார்த்து சொல்லிட்டாங்க. அன்றைக்கி ராஜா இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களோட அம்மாவோட அடியாள் வந்து அங்கே போயிட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா பழியும் கொண்டு ஸ்ட்ரெயிட்டாக இவங்களோட அம்மா மேலே திருப்புறா. இவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் ராஜா என்ன பண்ணுறாருன்னு விசாரிக்கிறது கவனிக்கிறதுக்காண்டி ஒரு ஆளை வச்சுருக்கேன், மற்றபடி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்லியும் இவங்க இதுக்கு எதுவும் எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்கான். இப்போ என்னென்னா ஒரு மருத்துவரை வர வச்சுருக்காங்க. ஸோ அந்த மருத்துவரும் சொல்கிறாரு, ஆமாம் அது இவங்களோட அம்மா செய்கிற வச்சுருக்க ஊசியும் ராஜா காலத்தில் இந்த ஊசியும் ஒரே ஊசி தான் வேறு போய் சொல்லியிருந்தாப்புல. இவங்க அம்மா இல்லை இவங்க எல்லாருமே சேர்ந்து போய் சொல்லாங்க அப்படின்னு சொல்லியும் இப்போ இவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்க அம்மாவுக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அந்த கொலையை பண்ண
பண்ணதே ஹியூங் தான். ஸோ வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மாவை சிறையில் அடைக்க சொல்லிதான் இந்த கேஸை இன்னும் நல்லா விசாரிக்க சொல்லியும் ஆர்டர் போடுறான். ஸோ இதுலேருந்து அடுத்த சீனில் ஹீரோ வந்துட்டாங்க போல் அரண்மனைக்கு. இப்போ ஹீரோவும் பட்டத்தில் அரிசியும் தான் ஸ்ட்ரெயிட்டாக முடிச்சுட்ற விழாக்கு வராங்க. 2 பேரும் ஒன்றா வந்து மேலே நின்றுக்கிட்டு அதுக்குள்ளே ப்ரிப்ரேஷனுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அப்படி ஹெட் மினிஸ்டர் சொல்ல வரையும் அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு வந்த உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கொஞ்ச நாள் ஹீரோ இல்லாத டைமில் போராட்டம் பண்ணியிருப்பாங்க மக்கள், அடுத்த கிங்கா இவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போராட்டம் பண்ணவங்களெல்லாம் பிடிச்சி வச்சு அவங்களுக்கு தூக்கு தண்டனை பண்ணணும்னு சொல்லி அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் விடுவிச்சுருங்க, அவங்க செஞ்ச முறை வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டுக்காண்டி தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்கள விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லை, அவங்க அப்பா ராஜா இருந்தப்போ நைட் டைமில் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடுவாங்களா. ஸோ அப்படி நடனம் ஆடுற அந்த குழுவில் இருக்கிற அந்த பொண்ணுங்க எல்லாம் இஷ்டம் இல்லாமல் தான் இங்கே அரண்மனையில் இருப்பாங்க. இப்போ ராஜா ராஜாவே போயிட்டாங்க. ஸோ அப்படி இருந்த பொண்ணுங்களோட பதவியும் விலகுது. ஸோ அவங்க எல்லாருமே அவங்களோட ஹோம் டவுனுக்கு போகலான்னு சொல்லி வேறு ஆர்டர் போடுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற நிறைய பொண்ணுங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க, ஏன்னா இஷ்டம் இல்லாமல் தான் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் இவங்க மினிஸ்டர்ஸ் கூட இருந்து கவனிச்சுட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ வந்து இப்போ ஒரு பக்கமாக தேடிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான். ஆனால் பட்டத்தில் என்னன்னா அந்த பக்கம் தேடாங்க, இந்த பக்கம் தேடுங்கன்னு சொல்லிட்டு கோட் லேடி சைடு காட்டுதாங்க. ஹீரோயின் திரும்பி பார்த்தா அந்த கோட் லேடி லைனில் ஹீரோயினும் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு நிற்காங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கணும். அவள் தான் இப்படி வாழ்றது அவளுக்கு அப்படி பிடிச்சிருக்கான், அவள் கோட் லேடியாக தான் இருக்கணும் சொன்னா அப்படின்னு சொல்லியும் நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இது பட்டத்தில் வச்சு சுத்தமாக பொய் சொல்லுது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயின்மே ஹீரோ கூட சேர்ந்து காங்பெயினாக வந்திருக்காங்க. அறைக்கு வந்ததுமே இது தெரிஞ்சதுமே பட்டத்தில் வச்சு வந்து ஹீரோயின் செவிட்லேயே ஒரு அறை விட்டுருக்காங்க. நீ ஹீரோக்கு பெரிய பிரச்சனை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு 2வது ஒரு அறை விடுதாங்க, நீ என்னை மதிக்காதது அப்படின்னு சொல்லிட்டு. பட்டத்தில் வச்சு தான் ஹீரோயினை வலுக்கட்டாயமாக கோட் லேடியாக மாற்ற வச்சுருக்காங்க. ஆனால் பதிலுக்கு ஹீரோயின் இதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. ஸோ இப்போ ப்ரெசன்ட்டில் அப்படியே வந்தேன்னா ஹீரோ அப்படியே பார்த்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 2 பேரும் லாஸ்ட்டாக பேசிட்டு இருந்ததை பாதியாக கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம் ஹீரோ சொல்லியிருப்பாங்க, நான் அரண்மனைக்கு போகணுன்னா நீயும் என் கூட வா, என்னோட காங்பெயினா நீயும் வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பதிலுக்கு ஹீரோயின் என்னால் முடியாது, இப்போ கூட உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது உங்களை நினச்சி எனக்கு ஒரி பண்ணேன், ஸோ அதனால தான் நான் வந்து என்னால் உங்கள் கூட வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ எனக்கு பயமாக இருக்குது, மறுபடியும் நான் அங்கே போயிட்டேன்னா நான் எங்கள் அப்பா மாதிரி மாறிடுவேனோ, ஒரு மான்ஸ்டராக மாறிடுவேனோ, எனக்கு பயமாக இருக்குது, நீ என் பக்கத்தில் இருந்தால் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன், ஸோ நீ என் கூட வான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரே ரீசன்காண்டி தான் ஹீரோயின் மறுபடியும் இங்கே அரண்மனைக்கு வந்திருக்காங்க. இங்கே ஹீரோயின் அவங்க மனசுக்குள்ளே திங்க் பண்ணாங்க, என்ன நடந்தாலும் சொல்லி நான் உங்களை பாதுகாப்பேன், என்னோட வாள் எப்பவும் உங்களுக்காக வந்துட்டு தான் இருக்கும், இப்படியே நான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணிட்டாங்க. ஹீரோ அங்கே மேலே நின்றுட்டு ஹீரோயினை தான் வச்சக்கன்னு எடுக்காமல் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயினுமே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே இவங்க என்னன்னா ஹீரோ யாரை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஹீரோயின் இருக்காங்க. ஸோ ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவ இறந்துட்டா நினச்சா உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லி இவனுக்கு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். சடனாக அவன் கையில் அந்த மாஸ்க் இருக்குது. ஸோ அந்த மாஸ்க் எடுத்து அப்படியே ஹீரோவுக்கு நேராக அப்படியே காட்டுறான். ஸோ எனக்கு புரியுது, அன்றைக்கி வந்து ஹீரோயினை வந்து காப்பாற்றிட்டு போனது இவன் தான். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு இவன்ட்ட ஒரு பிளான் போட்டு கொடுத்துருப்பான், ஹீரோயின் அந்த தூக்கு தண்டனையிலேருந்து வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டு வாங்க, நான் அங்கே இன்னொரு ஆளை அனுப்பி காப்பாற்றுறேன்னு சொல்லி பேசுகிறப்போ வேற ஒருத்தனாக இருந்தான். ஸோ இப்போ இருக்கிறது வேற ஒருத்தனாக இருக்குது. ஸோ இதில் யார் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி அவனோட அந்த கேள்வியோட இந்த எபிசோடை முடிக்காங்க. இவனுக்கு கொஞ்சம் டவுட் வந்துட்டு, ஹீரோக்கு எப்படி இப்படி 2 பர்சனாலிட்டி இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை கோட் லேடியாக மாற்றிட்டாங்க, அதுக்கு கேட்டு பட்டத்தில் அரிசியை கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக சும்மா இருக்காது அந்த பட்டத்தில் அரிசி, ஹீரோயினை கண்டிப்பாக பழி வாங்கிறதுக்கு பல ட்ரை பண்ணும். ஆனால் அடுத்த எபிசோடில் இதை விட பெரிய ஷாக்லாம் ஆக்கி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.